காலை டிஃபன் A to Bயில் திருப்தியாக முடிஞ்சது. இங்கே ஒருத்தர் மட்டும் குறையிறாரு, காருக்கு போயிட்டாரா. இப்போ நம்ம வாளையார் செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டோம்னாலே ஸ்பீடு 80க்குள்ளே போகணும். மேலே பார்த்தீங்கன்னா கேமரா தெரிஞ்சிருக்கும். அழுத்திட்டு போனோம்னா ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வீட்டுக்கு. தோனி ஃபால்ஸ் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். செக்ஷன் ஃபாரஸ்ட் அண்ணா. இப்போ போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிற லைனில் நிற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு பேட்ச். 10:30 மணிக்கு இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது. டிக்கெட்டு வந்து 120 ரூபா டிக்கெட். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கி வச்சு பெர் ஹெட் 120. நாங்கள் வந்து 8 பேர்த்துக்கு 960 ப்ளஸ் 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம். அதாவது பெர் ஹெட் 120. இன்னைக்கு கேமரா இங்கேயே ஸ்நாக்ஸ் கடை இப்போ வெளியில் இருக்குது. பரவாயில்ல, வாங்கியாச்சு. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னென்ன 2 பிஸ்கட் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். கடலை மிட்டாய் அண்ணா எல்லாம் தெரியணும். பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் ஸ்நாக்ஸ் இருக்குது. வேணா பிஸ்கட் வாங்கிக்கலாம், தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம். நேர் உள்ளே வரும், டிக்கெட் எடுக்கிறோம். இது பேட்ச் கணக்கு அப்படிங்கிறதுனால பெர் ஹெட் 120. 10:30 தான் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்டிங். அதனால் 10:30 வரைக்கும் வரவங்களாம் நிப்பாட்டி வச்சு கொட்டுக்க கும்பலாக தான் கூப்பிட்டு போவாங்களாம். ஓகே. அங்கே மேலே நம்ம மரத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறாங்க. எங்கண்ணா இருந்தது மலபார் ஸ்குரில் ட்ரெக்கிங் 10:32 ஆச்சு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓ, ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்கெட் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. நல்ல வேலை நான் டிக்கெட்டை நம்ம கிழிச்சு கொடுத்துட்டா இன்னொரு இடத்துல காட்டணுமா? போன தடவை போன ட்ரெக்கிங் கூட ஜாலியாக நம்ம மட்டும் போனோம். இந்த தடவை கும்பலாக ஊர்வலம் போகிற மாதிரி இருக்குது. ஓ, யானை 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 பாருங்கள். யானையெல்லாம் இப்போ குறுக்கால அங்கே இங்கேயும் நிற்கும். தனுஷ் மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா கம்பளி போட்டு குப்பர் படுக்க வச்சிருக்கேன். நீ முறைச்சு பார்க்கணும் தனுஷ். ஓ, முறைச்சு பார்க்குறியா? சிங்கம் இருக்குன்னு இருக்காங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யானையை பாதுகாத்துட்டு இருக்காங்க. எஸ், நம்ம கூட இந்த பைரவர் நம்மளுக்கு பாடி கார்டாக வந்துட்டு இருக்காரு. நமக்கு இன்னைக்கு செக்யூரிட்டி கார்டு இவர் தான். இதில் வந்து காட்டுக்குள்ள ஒரு யானை வந்திருக்குது. கூட 2 பேர் இருக்காங்க. ஜூம் பண்ணி அதில் ஒன்றுமே தெரியலையே போர்டு.
வருது சஃபாரி வண்டி வருதுனோ வண்டி மத்தியானத்துக்கு வீட்டை இருக்கல இப்போ தான் நல்லா இருக்குது சிங்கிள் அப்படி நடந்து போகும்போது. ஏய் பயங்கரம். இப்போ தான் நல்லா இருக்குது சிங்கிள் அப்படி நடந்து போகும்போது. ஏய் பயங்கரம். அந்த லியோ படத்தில் விஜய் திரும்பி பார்ப்போம்ல அந்த மாதிரியே பார்க்குறீங்க. ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணிடலாம் விடுங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. அது ஏறு ஓ அப்போ த்ரெட்மில் இப்படி நடந்து பழகணும் கேமரா எடுக்கிறதுக்கு. அவங்க தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. ஏதோ ஊர்வலத்துக்குள்ளே பூந்து வந்துட்டு இந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா அடர்ந்த தேன் கூடு. ஆமாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஓகேண்ணா போகலாம். மரத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு அடை கோமாளி. நம்மளும் போய் போஸ்ட் கொடுத்து நிக்கிறோம் பாத்துக்கோ. இன்னைக்கு அதான் நேற்று அதான் பண்ணாரு அவரு. இந்த மஞ்சள் கலர் பேண்டை வச்சு கால் அடிட்டு போயிட்டாரு. சொல்ல வந்தீங்க. ஏய் இது பாரு கூட வந்துருச்சு தனுஷ். ஆனால் இங்கே உட்காரலாமா? உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாமா? நம்ம இப்போ 2.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. பரவாயில்ல, இங்கேயே கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க. ஆ 2 கிலோமீட்டர் நடந்து முடிச்சிட்டோம். சாரி 2.5 கிலோமீட்டர் நடந்து அண்ணா அடுத்த 2 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கோம். கீழே இந்த மனுஷன் போன் பேச ஆரம்பிச்சது. 3:10 தவறு இல்லாத ஏரியாவுக்கு நீங்கள் கூப்பிட்டு போனோம். இதுதான் ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. இப்படித்தான் ஏறி வரணும். அண்ணா வந்தது தெரியலண்ணா. பிளைனா வந்ததுக்கு இது பரவாயில்லைன்னு இருக்குது. ஆமாண்ணா நல்ல மூச்சு வாங்குது இது ஏறி வந்தது. எடுத்து தருக்கேன். இருக்கா என்ன மாதிரி இருக்காமண்ணா? அவ்வளோதான், அந்த கலையை பிடிச்சிக்கோங்கண்ணா.
வீடியோ ஆன்ல தான்டா இருக்குது. எஸ் ப்ரோ. இப்போதான் ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் மக்களே. இதில் பார்த்து வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் மிச்சம் பண்ணலாம். நோ, நம்மளே புதுசு வழி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏயா சின்ராசு, நெசமா வழி இருக்குதா? ஐயோ அண்ணா, அப்பா ஷார்ட்கட்டில் வரலான்னு ஒரு மலைப்பாதைக்குள்ள ஏறி வந்தா. ஆமாம், இல்லை நான் என்னதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏறி கொண்டாங்க. பாறையெல்லாம் உருண்டு வருது. இங்கே நிஜமாக உருண்டுற போகுது. டேய், இல்லை ரெண்டு பாறை தனியாக தெரியுது. அவ்வளோதான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் அண்ணா. ராமண்ணா வாண்ணா. தோனி வாட்டர்ஃபால்ஸ், தோனி எக்கோ டூரிசம் சென்டர். வேண்டாண்ணா, இது இங்கே ஏறுறதுக்குள்ளே விசாரிச்சிருவோம். ஆனால் ஷார்ட்கட் தான். இது அந்த இடத்துல எசவில்லைண்ணா. இது ஒரு வழி போகலாம், ஆனால் போகிறக்கு எசவில்லை. அதனால் நம்ம பூப்பாதையிலேயே போவோம். அதான் தானே போயிருக்காங்க. நம்மளும் இப்படி தான் நமக்கு பின்னாடி வந்து பேசிட்டோம். நம்மளே புதுசாக வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எனக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ நம்ம 4-5 பேர் ஒன்றா வரோம், அவன் தனியாக வந்து இங்கே வேறு வழியில் போயிட்டான்னு வைங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் மெதுவாக ஏறினதுக்கு இதில் பூந்தது ஒட்டு மொத்தமாக புதுசாக ஆக்கிடுச்சு. போகும்போது இதுலேயே போனாலும் ஈஸியாக போயிடலாம், இறக்கம்தான். ஆமாம் மக்கள், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. அதனால் ட்ரெக்கிங்கிறீங்க நாட்டுக்கோழி சப்பாத்தின்னு பேசிக்கிட்டு கயிறு அந்த மாதிரி நாங்கள் என்ன ஜெய்ஹிந்த் படத்தில் ஒரு தீவிரவாதியை பிடிக்க போகிறோம். ஒரு உட்லேண்ட் ஸ்விமிங் பூல் இல்லாமல் எப்போ ட்ரெக்கிங் போகிறீங்க? ஆனால் அது ரூட் இல்லைண்ணா, ரூட் இப்படி தான் போகுது பாருங்க. இது எங்கேயா போயிருந்தோம்னா தண்ணி குடி கதையும் காணாமல் அருகில் போட்டு தண்ணி இல்லை, தண்ணி தான் இல்லைன்ட்டாங்கண்ணா. முழங்கால தான் தண்ணி போகுதுனாங்க. நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டான். பார்த்தீங்கன்னா மக்களே, வந்தது நாங்கள் ஒரு 8 பேர் கொண்ட குழுவாக வந்தோம். நான் அண்ணன் மட்டும் பத்திரமா இருக்கிறோம். எங்கள் கூட வந்து 6 பேர் காணாமல் போயிட்டாங்க. நம்ம கூட்டத்தில் இருக்கிற ப்ளூ சட்டங்க தெரியுது. இன்னொரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டாங்க. வரும்போதுண்ணா எம்ஜிஆர் இடத்துல மாதிரி ஆளை விழுத குடிச்சுக்கிட்டே ஆமாம். இது பரவாயில்லண்ணா. செடி கொடிக்குள்ளெல்லாம் பூந்து வர வச்சிட்டாங்களே ஆத்தாடி. ஐயா, ஆமாண்ணா பெருசாக இருக்குது. ஐயா, நாட்டாம் படத்தில் கேமரா மாதிரி அது மாதிரி கேமரா செட்டப் பண்ணிட்டு போவாங்க. இந்த வெளிச்சத்துலேயே எங்கள் அப்பா கரெக்ட் கம்மியாக தான்டா தெரியுமா? இந்த வெளிச்சத்துலேயே எங்கள் அப்பா அங்கே தான்டா தெரியுமா? மானுக்கு விலை ஓட்டம் என்ன இருக்கு? மானு நாய்க்கு விலை ஓட்டம் என்ன இருக்கு? நாய்க்கு இல்லை. தகப்பா அவ்வளோதாண்ணா. இப்போ கொஞ்சம் ஃபால்ஸ் ஏதோ தண்ணி சத்தம் கேட்குது. இந்த வீடியோவில் நான் மூச்சுட்ட சவுண்டு தான் நிறையா கேட்கும். ஆமாம், ஏன்னா இன்னும் வரலையா? தண்ணி சவுண்ட்லாம் கேட்டுது. இன்னொரு 750 மீட்ரு அப்பாடி. இன்னொரு 750 மீட்டர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ். அப்பா இப்போ தான் கொஞ்சம் இங்கே காற்றே அடிக்குது மேலே. இது கொஞ்சம் பிளைன்ஸ் நடக்கிற கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, பரவாயில்ல. பார்த்தீங்களா, இலதலை எல்லாம் உழுகுது. தண்ணி சவுண்டு கேட்குது. இதெல்லாம் பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது. இங்கே பரவாயில்லைங்க, டவர் கிடைக்கிது மேலே வரைக்கும். அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட், ஆனால் ஏர்டெல் 1 பாயிண்ட் வரைக்கும் 2 பாயிண்ட் கிடைக்கிது. நெட்வொர்க் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லாஸ்ட் டைம் போன ட்ரெக்கிங் அதே மாதிரி தான். 1 மணி நேரத்தில் நம்ம வந்துட்டோம்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் காலையில் வாக்கிங் கூட்டு வருவாங்களாட்டுக்குது. அதனால் அங்கங்கே யானை சாணம் கிடக்குது. அப்பா வந்துட்டோம் ஃபால்ஸ் வந்துட்டோம். தண்ணி சவுண்ட் நல்லா கேட்குது. இங்கே ஒரு சின்ன செக் போஸ்ட், ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கே மேலே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். போன வருடம் நீர்வீழ்ச்சியில் 6 மனிதர்கள் இறந்து விட்டார்கள். அப்படியா? இயற்கை நிலையில் ரசித்து வர வேண்டும். ஆமாம் மக்களே, குளிக்க வேண்டாம். இதில் வந்துட்டோமா? இது ஒரு இடம், அது ஒரு இடமா? அங்கே போனால் தண்ணிக்குள்ளே போகலாம், மேலே போகலாம் மாட்டேங்குதுமா. சரி போய் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, நீர்வீழ்ச்சியில் இறங்கி குளிக்க வேண்டாம். போன வருடங்களில் 6 மனிதர் உயிரிழந்து விட்டார்கள். இயற்கையின் அழகினை ரசித்து வர வேண்டும். நீயே இயற்கையாகி விடக்கூடாது. அதை சேர்த்துக்கிங்க அப்படியே. இங்கே ஒரு ரூட் இருக்குது, இப்படி இருந்து போனால் மேலே ஃபால்ஸ் வியூ இப்படி பார்க்கலாம். பட் நம்ம அங்கே இல்லாமல் இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பாதையில் போய் பார்ப்போம். இந்த வழியில் செல்லவும் போட்டு வச்சிருந்துருங்க. அவரு எழுதி கொடுத்துருந்தாரு. எப்படி வச்சாலும் ஆனால் அதில் வருஷத்துக்கு 2 பேர் போய் வாடகை சார். தெளி வந்தால் போகாதுங்க சார். சரக்கு போட்டு வந்துடுறானுங்களா அடங்காது. இருக்கும்போது சார் இந்த தண்ணி போதுமே நம்ம குளிக்கிறதுக்கு. ஏன்னா இதில் விட்டாலே நம்ம குளிப்போமே ஆனந்தமா. தண்ணி கிடக்குது. இந்த அருவி உழுகிற இடம் ஆழம் இருக்காதாம்மா? நான் விழுகுதுல தண்ணி, அந்த இடத்துல ஆழம் இருக்காதாம்மா? ஆமாம். என்ன ஊர் இங்கே தான் இருக்குது. உட்காரக்கூடாது, அந்த பக்கம் போங்கிறாரு. அப்படி ஆமாம். பிறப்புறப்புறம்ட்டானுங்கண்ணா. இதுக்கு வந்து நம்ம ஆளுங்களை விரட்டுறாங்களா? இயற்கையை ரசிக்க விடுங்கப்பா. இதுதாங்க என்னது தோனி ஃபால்ஸ். தோனி வந்தாருன்னு கேட்கக்கூடாது, இதுக்கு பேர் வேறு. தோனி வந்து இதுதான் தோனி ஃபால்ஸ். இதுதாங்க தோனி ஃபால்ஸ். பெருசாக ஒன்றும் இல்லை, தண்ணி கம்மியாக இருக்குன்னா. இப்போ நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போயிட்டுருக்குறோம். தெரியுதுங்களா? ஷூ அந்த இடத்துல கழட்டி வச்சிட்டோம். என்னமோ கழுத்தில் காலில் ஊறுற மாதிரியே ஒரு ஃபீல். தண்ணி பரவாயில்ல, வந்ததுக்கு இந்த தண்ணியில் காலம் வலிக்கிட்டாங்க. நான் கையை நினைச்சாச்சு. அந்த எங்க இப்ப கல்ல தூக்கி போடுங்க, இப்ப போடுங்க போடுங்க. தண்ணி அங்கிருந்து சில்னஸ் கூட இல்லை. ஆமா, துவான ஃபால்ஸில் இருந்த சில்னஸ் கூட இங்கே தண்ணி இல்லைங்க. இதே அட்டைக்கிட்ட இருந்து ஏறி ஏறிட்டு போடுங்க, சொல்ல முடியாது. எல்லாம் பாருங்க, ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோங்க ட்ரெக்கிங். வீடியோ தானே, வீடியோ தானே. ஹாய் ஹாய் ஹாய்.
ட்ரெக்கிங் முடிச்சு வந்துட்டோம். ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஓகே. வெயில், தண்ணியும் பெருசாக இல்லை. குளிக்க முடியல, டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. வேற எங்கேயா போய் நல்லா குளிக்கணும். எல்லாம் வேத்து நனைஞ்சு போச்சு எல்லாருக்கும். பக்கத்தில் டேம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மலப்புழா டேம் போகலாமா? மலமலா டேம். மல்லமல்லா டேம் போகிறோம். போகிறோம். அடுத்த ஒரு பக்கம் நீரோட்டமாக இருக்கிறது குளிக்க போகிறோம். பார்க்கலாம்.